வணக்கம் நண்பர்களே, ப்ரெக்னென்ட் ஆனதும் கருவில் இருக்க குழந்தைய வந்து இப்படி பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மதருமே ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஆனால் அவங்க முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தை பிறந்ததும் அவங்களுக்கு தாய்ப்பால் ரொம்ப முக்கியம். அப்படி தாய்ப்பால் தர வேண்டிய அவங்களுடைய மார்பகத்தை அவங்க கர்ப்ப காலத்துலேருந்தே எப்படி வந்து பராமரிக்கணும், என்னென்ன விஷயங்களெல்லாம் பார்க்கணும் அப்படின்றத வந்து ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்தே கவனிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது. உண்மையாலுமே ஒரு பெண்ணோட மார்பகம் வந்து எப்போ வந்து முழுமையாக வளர்ச்சி அடையும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க கருத்தரித்த பின்னாடி தான். ஏன் அப்படின்னா, கருத்தரித்ததுலேருந்து 2லேருந்து 5 மாதங்கள் வரையும் தான் அவங்களோட மார்பகம் வந்து ஒரு முழுதான வளர்ச்சியை வந்து அடையுது. இதே கருத்தரித்த 2வது மாதத்தில் வந்து அவங்க மார்பகம் வந்து அளவில் வந்து பெரிதாகும். அதுக்கப்புறம் அந்த 2வது மாதத்தில் அதிக அளவு ரத்த ஓட்டம் வந்து போகும் குழந்தைக்கு. அதனால அவங்களோட ரத்த நாளங்கள்லாம் வீங்கி மார்பகங்கள் வந்து எப்படி கனமாக இருக்கும், அவங்களோட மார்பக காம்புகள் இருக்கு இல்லையா, அது வந்து வலியோடு இருக்கும். அதுக்கப்புறம் கருமை நிற பகுதி அவங்களோட நிப்பிலை சுற்றி ஏரியோலா அப்படின்னு சொல்லுவோம். மார்பக காம்புகளை சுற்றி ஒரு கருமை பகுதி இருக்கு இல்லையா, அது இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இந்த டைமில் வந்து ரொம்ப அதிகமாகும். 5வது மாதத்தில் கருத்தரித்த 5வது மாதத்தில் கொலஸ்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. மஞ்சள் பால் அப்படி இல்லைன்னா சீம்பால் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அப்போ தான் 5வது மாதத்துலேருந்து சுரக்க ஆரம்பிக்கும். கர்ப்பம் என்னைக்கு வந்து ஒரு பெண் வந்து ப்ரெக்னென்ட் ஆகுறாங்களோ அப்போவே அவங்களோட மார்பகம் இருக்கு இல்லையா, அது தன்னைத்தானே வந்து சீரமைச்சு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வளர்ச்சியை அடைந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் குழந்தைக்கு தேவையான தாய்ப்பால் கிடைக்கிறதுக்கு அதுவே வந்து அதை பராமரிச்சுக்கும். அதனால நம்ம ப்ரெக்னென்ட் ஆனதில் இருந்தே அவங்கள வந்து ஃபுல்லாக கவனிச்சுக்கணும். அவங்க முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க உடுத்துகிற உடை, அணிகிற உள்ளாடை இருக்கு இல்லையா, அது வந்து சரியான அளவில் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருந்தது அப்படின்னா அது வந்துட்டு அவங்களோட மார்பக காம்பில் புண், வறட்சி இதெல்லாம் ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் இன்னொன்று முக்கியமானது என்ன அப்படின்னா, மார்பக மசாஜ். ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்தே அவங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி ஆலிவ் ஆயிலோ அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய், கோகோனட் ஆயில், அதாவது கோகோனட் ஆயில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி அவங்களோட மார்பகங்களை வந்து மசாஜ் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது. இப்படி பண்ணுறது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க மார்பகத்தில் வந்து வறட்சி ஏற்படாமல் இருக்கும், காம்புகளில் வந்து வெடிப்பு எதுவும் ஏற்படாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்படி மசாஜ் பண்ணுறது மூலமாக குழந்தை பிறந்ததுக்கப்புறம் மார்பகத்துலேருந்து பால் வந்து நல்லா சுரந்து வெளியே வர்றதுக்கு வந்து இந்த மசாஜ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு வந்து என்ன அப்படின்னா, அவங்களோட மார்பகங்கள் வந்து ரொம்ப தட்டையாக இருக்கும். அப்புறம் வந்துட்டு மார்பக காம்புகள் உள்வாங்கி இருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னா நீங்கள் உடனே கூச்சம்லாம் பண்ணாமல் உங்கள் டாக்டரோ இல்லை உங்கள் நர்ஸோ பார்த்து சொன்னீங்க அப்படின்னா, அது வந்து ஒரு சிரஞ்ச் வச்சு வெளியே எடுக்கிறதா, இன்வெர்டட் நிப்பிள்னு சொல்லி அதை சிரஞ்ச் வச்சு எடுத்து விடுவாங்க. அப்படி எடுத்து விட்டாங்க அப்படின்னா அது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு அதனால் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. இது இல்லாமல் வேறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கரெக்டாக வந்துட்டு நீங்கள் உங்களோட உள்ளாடை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் மசாஜ் பண்ணணும். இன்னும் ஒன்று என்ன அப்படின்னா, தூய்மை பராமரிக்கிறது, அந்த இடத்த வந்து நல்லா சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.